தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் கோயம்புத்தூர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியிலேருந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியின் ரிசர்ச் ஹெட் வந்திருக்காரு. இவர் பேர் அமிதாப் துபே. இன்னைக்கு இந்தியா முழுக்க 57 இடத்துல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மதுரையும் கோயம்புத்தூர்லயும் நடக்குது. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நேஷனல் ஹெரால்டு கேஸ் என்ன, அதுல என்ன தவறா அன்னை சோனியா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் மற்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மேலேயும் தேவையில்லாத அலிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த கேஸை சுப்பிரமணியம் சுவாமி 13 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணாரு. 11 வருஷமா அவரால் கேஸை சரியா நடத்த முடியல. இப்ப சுப்பிரமணியம் சுவாமியே பிரதமர் மோடி மேல கேஸ் போடுவேன், அவரை ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கேயாவது சுவாமி கேஸை வாபஸ் வாங்கி பெல்ட்டி அடிச்சிருவாருங்கிற பயத்துல இடிய ராகுல் காந்தி மேலேயும் சோனியா காந்தி மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஏதாவது எங்கள்கிட்ட இருந்தாதான் நாங்க பயப்படணும். அவங்க 2 பேரும் ஒரு தவறும் செய்யல. 11 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் பிஜேபி ஆட்சி நடந்தப்புறம் 2012 நடந்ததை திரும்பி எடுத்து ஒரு கேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது சட்டம் டெஃபினட்டா எங்களுக்கு நியாயம் கொடுக்கும். எப்படி வினோத் ராய் மாதிரி மேல்ஜாதி ஆதிக்கத்தை வச்சு 1,76,000 கோடின்னு பொய் பிரச்சாரம் பண்ணி 11 வருஷம் கழிச்சு ஒரு ஆளை கூட இவங்களால ஜெயிலுக்கு அனுப்ப முடியல. கோல் கேஸ்ல இருந்தும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு ஆளாலையும் ஜெயில அனுப்ப முடியாத மாதிரி இப்ப வேற என்ன பண்ண முடியும் பார்த்துட்டு இந்த கேஸை போட்டிருக்காங்க. இந்த கேஸை பத்தி அவர் முழுசா விளக்குவாரு. அதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பிரஸ் நோட் எங்க டீம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா அவரே பதில் சொல்லிடுவாரு. தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது போட்டா நான் பதில் சொல்றேன். Banned in 1942 during the Quit India movement for 3 years. So being banned and attacked is something that the Congress Party and the National Herald have seen before, and we are seeing it again. The question is, why did we have to do this? For many years, the Associated Journals, which is the parent company of National Herald, went into losses. It had many properties, 6 properties in various cities, but the paper, it had huge accumulated losses, debt problem, etc.